ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நாம் வாசிக்கப்பட்டு நம் செவிகளில் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் மனிதனின் நிரந்தர தேடல் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் கிரியா யோக தந்தை பரமஹம்ச யோகானந்தர் ஆவார். வாசிக்கப்படும் தலைப்பின் பெயர் என்னவென்றால் ஐயனே உனது அன்பால் எம்மை ஆட்கொள்வாயாக என்ற தலைப்பாகும். இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தையாவோம். நாம் அவன் ஆத்மாவிலிருந்து அதன் அனைத்து தூய்மை, கீர்த்தி மற்றும் ஆனந்தத்துடன் பிறந்துள்ளோம். அந்த மரபுரிமை மறுத்து கூற முடியாது. தவறான பாதையில் சிக்குண்ட ஒரு பாவியாக தன்னைத்தானே பழித்துக் கொள்வது பாவங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பாவமாகும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறான் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என பைபிள் கூறுகிறது. அதாவது எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிதா உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறான். ஆனால் நீங்கள் அவனை விட்டு விலகி செல்லவும் அல்லது அவனை நோக்கி செல்லவும் உங்களுக்கு சுதந்திரத்தை அவன் அளித்துள்ளதால் அவன் உங்களிடம் வரும் முன்பு அவனுடைய அன்பிற்கான உங்கள் ஆசையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக அவன் காத்திருக்கின்றான். நான் ஒரு சமயம் தியானம் செய்து கொண்டிருந்த போது ரகசியமாக ஒலித்த அவனுடைய குரலை கேட்டேன். நான் வெளியே உள்ளேன் என கூறுகின்றாய், ஆனால் நீதான் உள்ளே வரவில்லை. ஆகையால் தான் நான் வெளியே உள்ளேன் என கூறுகின்றாய். நான் எப்பொழுதும் உள்ளேயே உள்ளேன். உள்ளே வா, அப்போது என்னை நீ காண்பாய். உன்னை வரவேற்பதற்கு தயாராக நான் இங்கே எப்போதும் உள்ளேன். ஆன்மீக பாதையில் ஆழ்ந்த நேர்மை தேவை. கபடமற்ற தன்மையில் பரமாத்மாவின் பிறப்பு எழுகிறது. இயேசு கூறினார், இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர். அதாவது இறைவனுக்கு முன்னால் தமது மனித அறிவு ஒன்றுமே இல்லை. அவன் நமக்கு தந்தருளும் அதே நிபந்தனையற்ற அன்பை அவனுக்கு நாம் அளிப்பதுதான் அவனையே நம்மிடம் சரணடைய செய்ய அவனை சம்மதிக்க வைப்பதற்கான ஒரே மார்க்கமாகும். ஒவ்வொருவரும் இறுதியில் முக்தி பெறுவர். ஆனால் செல்லும் வழியில் தாமதிப்பவர்கள் அலட்சியம் என்னும் பள்ளத்தில் வீழ்வர். அலட்சியம் மனிதனை இப்பொழுதே இக்கணமே இறைவனை காண வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவதிலிருந்து தடுக்கிறது. நாம் வெறும் ஒரு சில காலம் வாழ்ந்துவிட்டு பிறகு சூனியத்தில் மறைந்து போவதற்காக சுழல்கின்ற நமது மாபெரும் கிரகமும் நமது மனித தனித்தன்மையும் நமக்கு அளிக்கப்படவில்லை. மாறாக இவை யாவும் எதற்காக என நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையை நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது மடத்தனமும் காலத்தை வீணாக்குவதுமாகும். வாழ்க்கையின் மர்மம் நம்மை சூழ்ந்துள்ளது. அதற்கு தீர்வு காண்பதற்காக நமக்கு அறிவுத்திறம் வழங்கப்பட்டுள்ளது என மனிதனின் நிரந்தர தேடல் என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் கூறுகின்றார். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே.